அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கவி பரீட்சையை பார்க்க போறோம். கவித்ரி மகாதேவி வர்மா. இது எதுல இந்த கவி பரீட்சை வருதுன்னா, கடைசியா பேப்பர் 1 poem 3 ஷியாமல் பாரதி. இப்ப கவி பரீட்சைக்குள்ள போகலாம். कवि परिचय दीजिए। श्रीमती महादेवी वर्मा सन 1907 में पैदा हुई। कवित्री श्रीमती महादेवी वर्मा அவர்கள் 1907 பிறந்தார். आपको आधुनिक मीरा कहते हैं। आपको தங்களை ஆதுனிக் மீரா தற்கால மீரா कहते हैं என்று சொல்கிறார்கள். தங்களை தற்கால மீரா என்று அழைக்கிறார்கள். आप सुशिक्षित सभ्य और संस्कृत हैं. आप தாங்கள் சுசிக்ஷித் நன்கு படித்தவர், சத்திய நல்ல ஒரு பழக்கமுடைய நல்ல ஒரு மனிதர், और संस्कृत है நல்ல பண்பாடு கலாச்சாரத்துக்குரியவர். आप प्रयाग के महिला विद्यापीठ की प्राचार्य रही. आप தாங்கள் பிரயாகில் உள்ள மகிழா வித்யாபீட்டின் பிராச்சாரியா ரஹி. மகிழா வித்யாபீடத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கிறீர்கள். चांद नामक पत्रिका की संपादिका रह गई है. சாந்த் அப்படிங்கிற பெயர்ல உள்ள, அதாவது சாந்த் நாமக், சாந்துங்கிற நேம்ல உள்ள இருந்த ஒரு பத்திரிகாக்கி, அந்த பத்திரிகையினுடைய சம்பாதிக்கா ரகுகீதி, பத்திரிகை ஆசிரியையாகவும் இருந்திருக்கிறீர்கள். சம்பாதிக்கா. आपने निहार, रश्मि, नीरजा, संध्या गीत, यामा, दीपशिखा आदि रचनाएं प्रकाशित की है. இவைகளெல்லாம் அவரால் பிரசுரிக்கப்பட்ட, அவரால் படைக்கப்பட்ட படைப்புகள். நிஹார், ரஷ்மி, நீர்ஜா, சந்தியா கீத், யாமா, தீப்ஷிகா. தீப்ஷிகா நல்லா இருக்கும். அவருடைய படைப்புகள் எல்லாமே மற்றவங்களை விட வேறு மாதிரியாக, அதாவது மற்றவர்களுடைய படைப்புகளிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். समीप में अतीत के चलचित्र और स्मृति की रेखाएं नामक 2 गद्य ग्रंथ भी प्रकाशित हुए हैं. समीप में अक्षमयमा, अதாவது சமீபத்தில், अतीत के चलचित्र और स्मृति की रेखाएं, अतीत के चलचित्रங்கிற நேம்லயும் स्मृति की रेखाएं அப்படிங்கிற நேம்லயும் तो गद्य ग्रंथ भी प्रकाशित किए हैं. 2 படைப்புகளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவை இரண்டுமே உரைநடை தொகுப்புகள். गद्य ग्रंथ. आप छायावादी तथा रहस्यवादी कवित्री हैं. कवित्री மகாதேவி வர்மா அவர்களுடைய படைப்புகள் சாயாவாத படைப்புகளாகவும் ரகசியவாத படைப்புகளாகவும் இருக்கும். அது இன்டைரக்டா தன்னுடைய கருத்துக்களை இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு அவருடைய படைப்புகள் எல்லாமே. आपके शब्द चित्र प्रचलित है. आप सन 1989 में स्वर्ग सितारे, தங்களுடைய
शब्द चित्र प्रचलित है. The word pictures ரொம்ப பிரபலமானவை. आप सन 1989 में स्वर्ग सिधारे. 1989 में 1989 स्वर्ग प्राप्ति அடைந்தீர்கள். ஸ்வர்க சிதாரே, தாங்கள் ஸ்வர்க கதி அடைந்தீர்கள். 1989ல இறந்தார். இவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய வேதனைகளை, நிறைய மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகளை வந்து சந்திச்சிருக்கிறார். ஸோ இவரோட படைப்புகள்ல எல்லாமே அது வெளிப்படும். இதை வந்து நிறைய இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. அதனாலதான் வந்து ஆதுனிக் மீரா அப்படின்னு அழைக்கப்படுறாரு, தற்கால மீரான். இந்த பிரவேசிகா எக்ஸாம்க்குரிய இந்த கவி பரீட்சை போர்ஷனை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. धन्यवाद.